அனதர் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டி ஃபார்எவர் வெர்சஸ் நாகப்பட்டினம். டாஸை வின் பண்ண நாகப்பட்டினம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. குட்டி ஃபார்வரோட ஓப்பனிங் பேட் வராங்க ரமேஷ் மற்றும் மதன். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் மதன் ஓப்பனிங் பேட்ஸ்னா ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண சுமன் வந்திருக்காங்க. ரமேஷ் நான் ஸ்ட்ரைக்கர் சார்ல அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து மேட்சோட முதல் பந்து யாருக்கான முயற்சி வித்தே கொடுக்காம போட்டார். அவுட் சைடு பேட்டில் சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பால் நேராக ஸ்ட்ரெயிட் டிரைவுக்கு போனாங்க. சின்ன மிஸ்ஃபீல்டு டபுள் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் ஸ்ட்ரெயிட் டிரைவுக்கு போனாங்க. ஓய்யோ செம ஃபாஸ்ட்டாக அடித்தார். கொஞ்சம் பேஸை கம்மி பண்ணி தெளிவாக பார்த்துருச்சிருந்தா விக்கெட் கிடச்சிருந்துருக்கும் ரன்னர் மூலியமாக. ஃபோர்த் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ். ஷார்ட் ஸ்கொயரில் ஃபீல்டர் கிடையாது, ஃபைனலில் வச்சுருந்தாங்க. ஆஹா ஐயோ ரன் அவுட் சான்ஸ் அகெயின் மிஸ் ஆகியிருக்கு. சுமன் டூ மதன் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி ட்ராவல் பண்ணாதுங்க, சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் எங்கே பட்டுச்சுன்னு தெரில, கைக்கு போயிருக்கு. அவரே நடந்து போயிட்டாருங்க. விக்கெட் கிடச்சிருக்கு, பேட்டில் போட்டு இருந்திருக்கு. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. பவுண்டரி எதுவும் கன்சீட் பண்ணாமல் போடப்பட்ட முதல் பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. இப்போ செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ரிஃபாய் முதல் பந்து பேக் ஃபுட்டுக்கு தள்ளி இருக்காரு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் 1 டவுன் பேட்ஸ்மேன் பெருமாள். செகண்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்கிற முதல் பந்து தெறிக்க அவுட்டாருங்க. பேஸோட ஸ்டிக்கை விட்டு விளக்காமல் போட்டார். குட்டி ஃபார்வரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ப்ளோ. பெருமாளோட விக்கெட்டு. 2 டவுன் பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காங்க. பிடிக்கிற முதல் பந்து பிக் ஷாட்டுக்கான முயற்சி பாடியில் பட்டிருக்கு. டாட் பால். ஃபைட் சூர்யா வித்து கிடச்சிச்சு. அவுட் சைட் ஆஃபில் லான்ச் பண்ண பார்த்துருக்காரு. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும், எதிர்காலத்தில் வந்து ட்ராவல் ஆகலை. டபுள் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர் 35 ஓவரில் ஸ்டிக்கு மேலே வருதுங்க பந்து. ஓவரோட கடைசி பந்து பிளேஸ் பண்ண பார்த்துருக்காரு. ஐயோ ஆல்மோஸ்ட் கேரிடுங்க. ஜஸ்ட் ஃபால் ஷாட்டு. ஃபாஸ்ட்டாக ஃபீல்டிங் பார்த்துருக்கலாம். டபுள் ஓடி இருக்காங்க யூஸ் பண்ணி. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க தஞ்சாவூர் குட்டி ஃபார்எவர். போட்ட 2 பவுலருமே 5 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு சுமன் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சு இப்போ அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். ரைட்டாம் அந்த ஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் விலகிடுச்சுங்க. அவர் போகும்போதெல்லாம் விலகி தான் போகுது. 1 மோர்ஸ் தான் அவர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள். போன பால் நோ பால். லெக் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் இருந்தாங்க. ஃப்ரீ ஹிட் பால். முதல் பால் சூர்யா ஸ்டேக்கில் ஃபுல் டாஸ் பால் நேராக போயிருக்காரு. கிளியர் பண்ண முடியலங்க. நல்ல டேக்கன் நினைக்கிறேன். ஓ மேக்ஸிமம் போயிடுச்சு, கால் பட்டுச்சு போலக்கு. மேக்ஸிமம் ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் சுமன் டு சூர்யா அவுட் சைட் ஆஃபில் வித்து பேட்டை விட்டாரு. விலகிருச்சுங்க. ரிஃபா எங்கள் ஃபீல்டர் டபுள் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. புல் ஷாட் நல்லா பட்டுச்சு. பட் அங்கேயும் ஒரு ஃபீல்டர் பவுண்ட்ரி போகாது. இதையும் டபுளாக மாற்றுறாரு. ரைட் ஹேண்டு அவருக்கு டாமினன்ட் ஹேண்டில் ஒரு இன்ஜுரி. ஃபிங்கர்கிட்ட கையில் ஒரு இது பிளாஸ்டிக் போட்டிருக்காரு. அதோடு விளாட்றாரு. நெக்ஸ்ட் ஒன் சுமன் டு சூர்யா அப் டு யார்கர். தலையை தாண்டி போயிடுச்சு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. கொஞ்சம் தயங்கி ஓடி இருக்காங்க. அதன் மூலியமாக ரன் அவுட்டில் தன்னோட விக்கெட் விட்டு போடுறாங்க. மதன் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 1s and 2s ரெடியாக இருந்தாங்க. இந்த ஓவரில் ஓடியே எடுத்தாங்க. ஃபுல் டாஸ் பால் சரியாக பவர் போட முடியல. முதலே கேட்டாங்க பவர் ஏன் போடலன்ட்டு. கையில் உள்ள இன்ஜுரி தான் சொன்னார் அவர். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. ஒரு பிடிக்கிற முதல் வந்து சுமன் தந்து இன்சைட் எஜ்ஜா பாடியில் பட்டுச்சான்னு தெரில. பட் லெக் பை இருக்க காரணத்தில் ஒரு சிங்கிள் எடுத்துருவாங்க. 3 ஓவர் முடியல 25 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபார்வர். அடுத்த ஒரு ராஜ்குமார் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் முதல் பந்து வித்து கிடச்சிச்சு. பேட்டை விட்டாரு. பெருசாக ட்ராவல் ஆகாதுங்க. பவுண்டரி கிடைக்காது. மினிமம் 2 எடுக்க முயற்சி எடுக்கணும். அதை தான் பண்ணியிருக்காங்க. 2. செகண்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லே பிளேஸ். ஓய்யோ பிளேஸ் பண்ண பார்த்தாரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக இப்போ சிங்கிள் கிடச்சிருக்கு. பார்த்து ராஜ் டு சூர்யா ஃபுல்லாக ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணார். துரத்தி போட்டாருங்க. டாட் பால். பிளேஸ் பண்ண பார்த்தா இந்த தடவை விடாமல் எடுத்துட்டாருங்க. நல்ல டேக்குங்க. லிவான டேக்கு.
சூப்பர் கேட்ச். அவர்கிட்ட போகிற எல்லா பந்துமே பார்த்தீங்கன்னா 1 பவுன்ஸில் தான் போச்சு. இந்த தடவை க்ளோஸாக வச்சாங்க, டைவ் பண்ணி பிடிச்சிட்டாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் மாறன். ராஜ் டு மாறன். ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். அடுத்த பந்து இந்த இடத்துலேருந்தே பேட்டோட பார்த்தாரு, வித்தியா கொடுக்காம போட்டாங்க, டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 29 ஆடிருக்காங்க குட்டி ஃபார். அடுத்த ஒரு ரிஃபை வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பந்து ரீது, முதல் பால் வைடு போயிடுச்சு. நல்லா டேக்கனுங்க, ஒரு வைடு விட்டு கொடுத்தாலும் மாறனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஷார்ட் பிச்சர் பந்தை போட்டு விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்டேக்கில் செகண்ட் பால். இவர் பிடிக்கிற முதல் பந்து ஐயோ ஜஸ்ட்டுங்க. ஒன்றால் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பெருசாக கேரி ஆகலன்னு சொல்லுவேன். இன்னும் டைவ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். சூர்யா ஸ்டேக்கில் தேர்ட் ஒன். கம்ஃபர்டபுளாக ஆடலை, சேஃபாக வரல, பார்த்து சேஃபாக லேண்ட் ஆகிருக்கு. டபுள். அடுத்த பந்து மடக்கி அடிக்க பார்த்தாரு, ஃப்ளாட்டாக நேராக போக பார்த்தாரு. காட்டன் போல்டுங்க எடுத்திருக்காங்க. விக்கெட் பிரேக் த்ரூ, எட்டனதர் விக்கெட்டை பார்க்க முடியுது. ஸோ ரிஃபை போட்ட முதல் ஓவர் 5 ரனில் நல்லா பிடிச்சி போட்டு போயிருந்தார். இந்த ஓவருமே எக்கனாமிக்கலாக போட்டுட்ருக்காங்க, விக்கெட்டும் ஆடிருக்காங்க. இப்போ அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அழகு. ரிஃபை டு அழகு தரையோடு ஆடினார். பேட்டில் ஆனோடனே 2 கால் அவங்க டீம் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஓடுறாங்க. த்ரோ வரலங்க, டபுள் எடுத்துட்டாங்க. அடுத்த பந்து ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க, பேட்டை ஃபாஸ்ட்டாக விட்டார். 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, இதையும் டபுளாக மாற்றுவாங்க. கேட்டாங்க, அவங்க அந்த டீம் கேட்டதுக்கு ஓடி இருக்காரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 37 ஸ்கோரு, 5 விக்கெட் விட்டு குட்டி ஃபார் அவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஆகாஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஆச்சு, விட்டு தட்ட பார்த்தாரு, வித்தியை கொடுக்காம போட்டாங்க. கிரியேட் பண்ண பார்த்தார் ரூம், பட் படலை, டாட். செகண்ட் பால் ஸ்லோ ஓவர் 1 சிப் பண்ணி மேலே ஏந்தி விட்டுருக்காரு. ஒரு ஷார்ட் டிஸ்மிஸில் பார்க்க முடியுதுங்க. தமிழ் அவர் கைக்கு போயிருக்கு பந்து. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். ஆகாஷ் தந்தி இவர் பிடிக்க முதல் பந்து ஒரு நல்ல பந்து போட்டிருக்காரு, பேக் ஆஃப் லென்த்து. அது சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது, ரன் அவுட்டை பார்க்க முடியாது. அதுங்களா ஆகாஷ் தந்தி அடுத்த பந்து அழகுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு, பாடியை ஒட்டி வருது பந்து, டாட் பால். ஐ திங்க் லாஸ்ட் 2 more. ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க, ஃப்ளிக் பண்ணி விட்டாருங்க. நல்ல ஃப்ளிக்கான்னு பார்த்தாங்க, கைக்கு போயிருக்கு. காற்று அடிக்குதோ இல்லையே, இந்த தடவை ட்ராவல் பண்ணல, காற்று பெருசாக இல்லை. இப்போ அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜ். முக்கியமான வந்து டாட் பால் போட்டிருக்காருங்க. மறுபடியும் ஒரு ரன் அவுட்டு, டாட்டு ப்ளஸ் ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட்டு ஆகாஷ் விக்கெட் மெயின்டைன் ஓவர் போட்டு போயிருக்காங்க. கம்ப்ளீட் டாமினேஷனை காட்டிட்டாங்க. கடைசியில் வந்து நியூ பவுலராக வந்தார். கடைசி ஓவர் நல்லா சரியான ஓவர், எல்லாமே பேக் ஆஃப் லென்த்து. நல்லா ஆன பேட்ஸ்மேன், 2s எல்லாம் ஓடின பேட்ஸ்மேன் வச்சு டாட்டு போட்டாங்க. ஸோ முதல் இன்னிங்ஸ் முடியல, 37 ஸ்கோரு, 38 இப்போ டார்கெட்டு நாகப்பட்டினத்துக்கு. நாகையோட ஓப்பனிங் பிளேயர் வந்துட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பிரவீன் ஸ்டைக்லையும் நிவாஸ் நான் சைக்கிறேன். ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரவீன் வந்திருக்காங்க. ஆகாஷ் ரைட் ஆம் ரவுண்ட் வைக்கி வந்து ஃபஸ்ட் ஒன். ஃப்ளாட்டாக போக பார்த்தாங்க, நேராக போக பார்த்தாங்க, டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க, சரியாக பாடல, டோ அண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, சிங்கிள். நிவாஸ்டிக்கில் அவர் பிடிக்க முதல் பந்து, தேர்ட் பால் சிப் பண்ணி ஏந்தி விட்டுருக்காரு. காற்றுக்கு வலையும் தெளிவாக பார்த்து எடுக்கணும். 3 ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க, நல்லா டேக்கணுங்க, உள்ளே பூந்து பிடிச்சாரு. 1 ரன் பேட்ஸ்மேனா பிரபா, டவுன் த கிரவுண்ட் நல்லா ஆடுவார். இவர் பிடிக்கிற முதல் பந்து இந்த மேட்ச்சில் நல்லா பந்துங்க, சூப்பராக வச்சார், ஆங்கிளோட வச்சார். ஒயிட் ஸ்டான்ஸ் நின்று நேருக்கு நேராக இப்போ தான் நாங்கள் சொன்னேன். அவரோட ஸ்ட்ராங் ஜோனில் ஸ்ட்ரெயிட் அஸ் அன் ஆரோன் அடிக்கப்பட்டு ஒரு மேக்ஸிமம் பார்க்க முடியுது. கரெக்டாக அந்த மரத்துக்கு நேராகவே போய் குத்தி இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட். அது ஸ்டெம்ப் லைனில் ஃப்ளிக் ஷாட்டுக்கு போனார். ரொம்ப நேரம் ட்ராவல், காற்று வேறு அடிக்குது. ஐயோ கேட்கணா வெளில பார்த்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் வெளியே. அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச், 2 கேட்சுமே அவர் கையில் தான் விழுந்துச்சு. பட் இது கொஞ்சம் டஃப்னு சொல்லுவேன், காற்றுக்கு அலைஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 7 ரன் ஆடிருக்காங்க நாகை. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு பெருமாள் பிரவீன் ஸ்டிக்கில் இந்த ஓவரோட முதல் பந்து அலைஞ்சு வந்துச்சு. செகண்ட் பால் லைனுக்குள்ள வந்துருக்குட்டாங்க, டாட் பால். தேர்ட் பால் விட்டு தட்ட முயற்சி, இது எம்பவே இல்லை. போன பால் இதே மாதிரி தான் போட்டார், அது எம்பிச்சு, இது எம்பலை. ஹேட்ரிக் ஆஃப் டாட்டு.
வருமானு பார்ப்போம். ஒருத்துபான் உடம்பு ஓட்டி வருது பந்து. அவுட் சைட் ஆஃபில் கொஞ்சம் நகர்ந்து ஆட பார்த்தாரு. லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ண பார்த்தாரு. 4வது டாட் இன் ரோ. லாஸ்ட் மூவ். இதுவும் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. 5வது டாட் இன் ரோ. போன பால் வைடு. ஒரு கடைசி பந்து ரீபால். ஆஹா, போலில் பட்டுருச்சுங்க. பாடியில் பட்டு போலில் பட்டுருச்சு. ஸோ இந்த ஓவர் நல்லா போட்டு போயிருக்காரு பெருமாள். ஒரு ரன் விட்டு கொடுத்தாலுமே ஒரு விக்கெட்டையும் அள்ளியிருக்காரு. டாட் பால் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க நாகப்பட்டினம். ஸ்ட்ரைக்கில் தயார் நியூ பேட்ஸ்மேன். நான் செகண்ட்லேயும் நியூ பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஆகாஷ் இருக்காங்க. அடுத்த ஒரு ஆகாஷ் வந்திருக்காங்க. ஆகாஷ் பிரவீன் இவருக்கு பல பேர் இருக்குது. அவருக்கான செகண்ட் ஓவர். இந்த ஓவரோட முதல் பந்து ஐயா விட்டு தட்டினாரு. சிங்கிள். செகண்ட் பால் பிரவீன் டு ஆகாஷ். எட்ஜ் அண்ட் கான். அக்ராஸ் போனாங்க. பந்து பெருசாக எம்பலை. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பவி ஸ்டிக்கில் அவர் பிடிக்கும் முதல் பந்து நேருக்கு நேராக சிப் பண்ணார். ஆல்மோஸ்ட் கேரி ஆயிடுச்சுங்க. காத்துக்கு எழுத்துட்டு போயிடும் போலக்கு. சிங்கிள். பிரவீன் டு தயா. செம்ப்ளைன்லேயே வச்சாங்க. நல்லா பட்டுச்சு. அவரை தாண்டி விட மாட்டுறாரு. கேட்ச் வந்தாலும் எடுத்துடுறாரு. ஃபீல்டிங்கும் நல்லா பார்க்குறாங்க. டீப்புக்கு போன காரணத்துக்காக டபுள். செம்ப்ளைன்லேயே வச்சாங்க. லாங் ஆனில் மதன் ஃபீல்டர் 2 பவுன்ஸ் அவர் கைக்கு. இதையும் டபுளாக மாற்ற முயற்சி. ஓடிட்டாங்க. பிரவீன் டு தயா. பேட்டில் ஆடுறாருங்க. பட் வளைஞ்சிட்டு இது கைக்கு போயிருக்கு. நல்லா டேக்கன். 8வது ரன்னிங் கேட்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட் விட்டு 14 ஆடிருக்காங்க. நாகப்பட்டினம் பேக் ஃபுட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். 18 பால் பாக்கி இருக்குது. 18ல் 24 தேவை. ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அடுத்த ஒரு பெருமாள் வந்திருக்காங்க. அவர் போட்ட முதல் ஓவர் ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு. நல்ல ஓவர். முதல் இன்னிங்ஸில் ஒரு மெய்டன் ஓவர் கடைசி ஓவர் பார்த்தோன்னு பார்த்தா அதுக்கு நிகரான ஒரு ஓவர் ஒன்று போட்டு போயிருக்காரு பெருமாள். ஸோ அவருக்கு செகண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவரோட முதல் பால் முதல் பால் ட்ரீ ஈஸி டேக்கனாக இருக்கும். குட்டி தம்பி கைக்கு போய் விழுந்துருச்சு பந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பசங்க ராகுல். 17 பால் 23 தேவை. செகண்ட் பால் பிக்ஸிங் தான் போனாங்க. காற்று கலைஞ்சி வருதுங்க. விசியம் கொடுக்காம போகிறாரு. டாட் பால். தேர்ட் ஒன் லோட்டாஸ். கண்டிஷனை புரிஞ்சு போடுறாருன்னு சொல்லுவேன். கரெக்டாக அலைஞ்சி வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி போட ஆரம்பிச்சார். அடுத்த பல் டவுன் த விக்கெட்டு போனார். அடுத்த பல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைடு ஆஃப்லையும் மெயின்டைன் பண்ணிட்டாரு. இப்போ பெருசாக காத்தடிக்கல. ஸ்கிட்டாகி வந்துருச்சு வந்து. டாட் பால். லாஸ்ட் பால் ஓவரில் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ஸ்கோர் நாகப்பட்டினம். அடுத்த ஒரு போட மணி வந்திருக்காங்க. 12 பால் 21 ரன் தேவை. அஜி ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து நேராக காலுக்கு. ஐயோ டபுள் எடுத்திருக்காங்க. டபுள் இப்போ ட்ரிபிளாக மாற்றுவாங்க. ராகுல் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பால் அவுட் சைடு ஆஃபில் வித்தின் ஃப்ளாட்டாக பேட் அவுட்டாரு. பேட்டில் படலை. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஐயோ ஸ்லோ ஆயிடுச்சுங்க பந்து. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு இந்த பந்து. லென்த்தை பிஃபோராக வச்சாங்க. மணி டு அஜித். பெரிய விசிக்கு போனாங்க. பாடியில் பட்டிருக்கு. சிங்கிள் மாதிரி இருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோரு. 7 விக்கெட் விட்டுருக்காங்க நாகப்பட்டினம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு ராஜ் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் பெருக்கே விட்டாருங்க. நல்லாவே டன் ஆச்சு பந்து. அவுட் சைட் லெக்கில் குத்தி மில்லிச்சுக்க தட்டி தூக்கிடுச்சு. ராஜ் ஸ்டெக்கில் ராஜ் டு ராஜ் செகண்ட் பால். போன பால் சிங்கிள் ஒன்று இருந்தாங்க பையில். ரிஃபை ஸ்டெக்கில் தேர்ட் பால் கீப்பர் கைவசம். டாட் பால். அடுத்த பந்து நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. இதுவும் டாட் ஆகிருக்கு. மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்ட்னு சொல்லலாம். பவுண்டரி எதுவும் போட்டு கன்சீவ் பண்ணாமல் போட்டார். லாஸ்ட்டு மூவ் சிங்கிள். ராஜ் டு ராஜ். பெரிய சுத்துக்கான முயற்சி. டாட் பால் போட்டு டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை முடிச்சுட்டாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் நாகப்பட்டினம் வெர்சஸ் தஞ்சாவூர். குட்டி ஃபார் ஓவர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் குட்டி ஃபார் ஓவர் பெருமாள்.